வாட்ஸ் நியூ இன் அசாசின் கிரீட் பிளாக் ஃப்ளாக் ரீசிங். சாரி காய்ஸ், இந்த வீடியோ கொஞ்சம் நாய்ஸியாக தான் இருக்க போகுது. வேணும்னா நான் வாய்ஸ் ஐசோலேஷனும் போட ட்ரை பண்ணுறேன். இப்போ சமீபத்தில் அசாசின் கிரீட் பிளாக் ஃப்ளாக் வந்திருக்கு, அதாவது ரீமாஸ்டர்ட் அசாசின் கிரீட் பிளாக் ஃப்ளாக் ரீசிங்க்ட். இந்த கேமை ஆனுவல் என்ஜினை வச்சு ரீமேக் பண்ணியிருக்காங்க. இதில் என்னோடய ஒப்பீனியன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளாக் ஃப்ளாக் அவங்க ரீமேக் பண்ணுறதுக்கு பதிலாக அசாசின் கிரீட் 2 ரீமேக் பண்ணியிருக்கலாம். அவங்க அப்படி பண்ணியிருந்தால் மறுபடியும் ஹெச்ஓவோட அந்த எரா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். எல்லோரும் மறுபடியும் அசாசின் கிரீடில் வந்து ரீப்ளே பண்ணுவாங்க. அதில் இந்த ஜென்சிஸ்க்கு வந்து ஹெச்ஓ சீரிஸ் வந்து அவ்வளோக்கோ தெரியாது, ஹெச்ஓவை பற்றி தெரியாது. இன்னொன்று டேஸ்மண்ட் மைல்ஸை பற்றியும் தெரியாது. இந்த அசாசின் கிரீட் 2, பிரதர்ஹுட் அண்ட் ரெவலேஷன், இந்த 3 கேமுமே பார்த்தீங்கன்னா ஹெச்ஓ சீரிஸ் தான். ஹெச்ஓவுடைய எராவே முடிஞ்சிருச்சு, ஹெச்ஓ இதுக்கு மேலே உயிரோட இல்லை, அந்த ஹெச்ஓவுடைய அத்தியாயம் முடிந்தது அப்படின்ற மாதிரி யூபிசாஃப்ட் சைடில் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் மாடர்ன் டேஸில் இருக்க டேஸ்மண்ட் மைல்ஸ் வந்து இன்னும் உயிரோட தான் இருக்கான். டேஸ்மண்ட் மைல்ஸை வச்சு இன்னும் ஒரு பெட்டரான ஒரு அசாசின் கிரீடை உருவாக்குவாங்க நான் ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். பட் எதிர்பார்த்த மாதிரியான கேம் வரலை. இப்போ ரீசெண்டாக வந்து ஷேடோ கூட எனக்கு ஆச்சரியம், சந்தோஷத்தை இது எல்லாத்தையும் விட முதல்ல எனக்கு வந்தது டிசப்பாயிண்ட் தான். ஒரு நல்ல அசாசின் கிரீடை வந்து நம்ம யூபிசாஃப்ட் இருந்து எதிர்பார்க்குறோம். மேபி யூபிசாஃப்ட் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, பார்க்க மாட்டாங்க, அது வேறு விஷயம். பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னா தயவு செஞ்சு ஒரு நல்ல அசாசின் கிரீடை கொடுங்க. எக்ஸியோ சீரிஸ் மாதிரி இருக்கணும், விளையாடுற எல்லாத்துக்கும் ஒரு பர்சனலாக கனெக்ட் ஆகிடணும். லைக் எக்ஸியோ வந்து பிறந்ததுலேருந்து அவன் கடைசியில் சாகிற வரைக்கும், பிறப்புலேருந்து இறப்பு வரைக்குமே வந்து ஒரு கூட இருந்த ஒரு கேரக்டர், கூடயே வாழ்ந்த ஒரு கேரக்டர். It is a good life we lead, brother. The best. May it never change. And may it never change. ஓகே, இப்போ புதுசாக வந்த பிளாக் ஃப்ளாக் ரீசிங்கில் என்னென்ன மாற்றிருக்காங்க, என்னென்ன புது விஷயங்கள் கொண்டு வந்திருக்காங்கன்றதை பார்க்கலாம். முதல்ல மாடர்னைஸ்டு காம்பேக்ட். முதல்ல 2013 வந்த பிளாக் ஃப்ளாகில் பார்த்தீங்கன்னா, அதில் இருக்க காம்பேக்ட் சிஸ்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்டா எனிமிகிட்ட வந்து சண்டை போடுறோம் அப்படின்ற மாதிரி எரிச்சல் ஊட்டும் லாங் ஃபைட் ஒன்று போயிட்டுருக்கும். இந்த பிளாக் ஃப்ளாக் ரீசிங்கில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இன்ஸ்டன்ட் கில் காம்போ சேஞ்சில் வந்து ஒரிஜினலில் இருந்து எனிமியோடைய பேரிங்கில் கரெக்டான ஃபோக்கஸ் இருக்கும். கவுண்டர் அட்டாக்கை வந்து இதில் புதுசாக வச்சுருக்காங்க. இந்த ஒரிஜினலான காம்பேக்ட் சிஸ்டமே வந்து அப்படியே ரீக்ரியேட் பண்ணி சூப்பராக என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டெல்த் அண்ட் பார்க்கோர். இதுக்கு முன்னாடி 2013 வந்த பிளாக் ஃப்ளாகை பார்த்தீங்கன்னா, ரெட் ஜோனுக்குள்ளே போகும்போது ஒரு பாதுகாப்பே இல்லாத மாதிரி தான் போக முடியும். சரியான ஒரு ஸ்டெல்த் மோடை வந்து நம்ம ரெட் ஜோனுக்குள்ளேயும் கூட ஃபாலோ பண்ண முடியாது. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா, இதில் நீங்கள் வந்து மேனுவலாக க்ரௌச் பண்ணி போகலாம். இந்த மேனுவல் க்ரௌச் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ரெட் ஜோன் மட்டும் இல்லாமல் எந்த ஒரு இடத்துல போனாலும் நீங்கள் க்ரௌச் பண்ணி போகிறதுக்கு இது ஹெல்ப்பாக இருக்கும். இதுக்கு முன்னாடி இருக்க அசாசின் கிரீட்ல எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டெல்த் மோடில் வந்து நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும். கண்டும் காணாமல் தான் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ 2013 வந்த பிளாக் ஃப்ளாகில் க்ரௌச் பட்டன் மேனுவலாக கொடுக்கல. இதுக்கு அடுத்தபடியாக வந்து, அதாவது அசாசின் கிரீட் யூனிட்டியில் தான் மேனுவலி க்ரௌச் பட்டன் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு ஸ்டெல்த் மோட ஒரு லாஜிக்கோட இதில் வச்சுருக்காங்க. ஸோ அந்த ஸ்டெல்த் சிஸ்டம் இதில் ரொம்ப சூப்பராக இருக்குது. அடுத்தது நோ லோடிங் ஸ்க்ரீன். இதில் லோடிங் ஸ்க்ரீன் வந்து அவ்வளோக்கா நீங்கள் பார்க்க முடியாது. நீங்கள் ஷிப்பை கொண்டே ஒரு இடத்துல ஆங்கர் பண்ணுறீங்க அப்படின்னா, பெரிய சிட்டிஸுக்கெலாம் போகும்போது கொஞ்சம் லோடிங் ஸ்க்ரீன் வரும். ஏன்னா அந்த பெரிய சிட்டிஸ் வந்து லோடிங் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். இதில் பார்த்திங்கன்னா அந்த லோடிங் ஸ்க்ரீனை வந்து டோட்டலாகவே எடுத்துட்டாங்க. இது ஒரு நல்ல விஷயந்தான். அடுத்து பார்த்திங்கன்னா ஜாக்டோ அப்கிரேட். உங்களால் ஷிப்பில் வந்து யார் வேணால் ரெக்ரூட் பண்ண முடியும், அதாவது டீமினுடைய தலைமையாக அவங்கள வைக்க முடியும். இப்போ இதில் உதாரணத்துக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா டபாயஸ், அதாவது டெட்மேன் ஸ்மித்னு சொல்லுவாங்க. அந்த டெட்மேன் ஸ்மித்தை வந்து நம்ம மேனுவலாக மோட்டர் ஃபயரை கண்ட்ரோல் பண்ண வைக்கலாம். அடுத்தது லூசி பால்ட்வின்னை சரியான டைமிங்க்கு பிரேஸ் பண்ண வைக்கலாம். பிரேஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் டேமேஜ் வந்து கம்மியாகும் இந்த ஷிப்புக்கும் அங்கே இருக்க க்ரூ மெம்பர்ஸுக்கும். இது ஒரு பிரமாதமான விஷயம். ஏன்னா நம்மளால் டைமிங்கில் ஒரு பேட்டிலில் இருக்கும்பொழுது எதையுமே சரியாக கவனிக்க முடியாது. அதனால் இது ஒரு எக்ஸ்ட்ரா ஹெல்ப் மாதிரி இந்த கேமில் வச்சுருக்காங்க. இது மட்டும் போதாது, இன்னும் சில அப்கிரேடை வந்து ஜாக்டாவுக்கு வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஜாக்டா ஷிப்புக்கு இன்னும் நிறைய அப்டேட்ஸ் புதுசாக வந்திருக்கு. இது போக விஷுவல்ஸ் அண்ட் அடிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மாடர்ன் கிராஃபிக்ஸ். அதாவது முதல்ல இருந்த பிளாக் ஃப்ளாகை விட இப்போ இந்த ரீசெண்டில் அன்வில் என்ஜினை வச்சு அசாசின் கிரீட் ஷேடோவில் யூஸ் பண்ண மாதிரி தான் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரே ட்ரேசிங் லைட்டிங் வச்சுருக்காங்க. இது போக ஃபிசிக்கலி பேஸ்டு ரெண்டரிங் கொடுத்துருக்காங்க, அதாவது பிபிஆர்னு சொல்லுவாங்க சுருக்கமாக. இந்த பிபிஆர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணுற சர்ஃபேஸ், அதாவது நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணுற அந்த பரப்புகளில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரியலிஸ்டிக்கான ஒரு ஃபிசிக்ஸ் தெரியும். டீடைல்டு டிராபிக்கல் ஃபாலேஜ் வச்சுருக்கதா சொன்னாங்க. அதாவது நீங்கள் மரத்தில் இருக்க அந்த கிளை இலை எல்லாமே ஆடுறது பார்த்தீங்கன்னா, ஒரு உண்மையான மரத்தில் எப்படி ஃபிசிக்ஸ் செயல்படுமோ அதே மாதிரியான ஃபிசிக்ஸை இந்த கேமில் வச்சுருக்காங்க. பார்க்க ரொம்ப அருமையாக இருக்கும்.
அடுத்தது டைனமிக் இன்டராக்டிவ் வெதர். இது ஆல்ரெடி நமக்கு ஒரு பரிச்சயமான விஷயம் தான். ஏன்னா இது நம்ம அசசன் கிரீட் 2ல நம்ம பார்த்துருக்கோம். வெவ்வேறு இடத்துக்கு ஏற்ற மாதிரியான அந்த ஒரு கலர் கிரேடும் வெவ்வேறு இடத்துக்கு ஏற்ற மாதிரியான அந்த ஒரு வெதரும் வந்து மாறும். அன்வில் என்ஜினில் அட்மாஸ் ஃப்ரேம் ஒர்க்கில் ரியல் டைம் சிமுலேஷன் சூப்பராக யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து கடல் அலைகள், காற்று மற்றும் அதாவது மொத்த கிளைமேட்டையும் வந்து இதுதான் கண்ட்ரோல் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இது வந்து அன்வில் என்ஜினோட அட்வான்ஸ்டு சிஸ்டம், அதாவது அட்மாஸ் டைனமிக் வெதர் சிஸ்டம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் பவர்டு பை அன்வில் என்ஜின். ஸோ இதை வந்து அசசன் கிரீட் 2லேயே வந்து அப்போவே பண்ணிட்டாங்க யூபிசாஃப்ட். ஆனால் இப்போ வந்து என்னென்னா இப்போ ரே ட்ரேசிங்ன்ற ஒரு சிஸ்டம் கொண்டு வந்ததுனால நிறைய இடங்களில் கிராஃபிக்கில் பல சேஞ்சஸை கொண்டு வர்றாங்க. ஸோ ஃப்யூச்சரில் பார்ப்போம் எந்தெந்த கேமில் எந்தெந்த மாதிரியான விஷயத்தை கொண்டு வர்றாங்கன்றது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரி எக்ஸ்பேண்டட். நீங்கள் கேம்பெயின் ஸ்டோரியிலே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெண்டான கட்சீன்ஸ் தான் போட்டிருப்பாங்க இதில். அப்புறம் இது பார்த்தா வந்து சைட் ஸ்டோரியில் வந்து நிறைய எக்ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதாவது பிளாக் பேர்டு, ஸ்டட் போனட், அதுக்கப்புறம் இன்னும் பல ஹிஸ்டாரிக்கல் ஐகான்ஸுக்கு எல்லாத்துக்குமே வந்து கொஞ்சம் ஸ்டோரி எக்ஸ்பிளைன் கொடுத்துருக்காங்க. மெயின் ஸ்டோரி மட்டும் இல்லாமல் சைடில் வர எல்லா ஸ்டோரிஸுக்கும் வந்து இந்த சைட்லைன் ஸ்டோரிஸ்க்கு வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. எல்லா ரீமேக்கும் கரெக்டாக பண்ணியாச்சு. குவாலிட்டி வைஸ் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 FPS வந்து இந்த கரண்ட் ஜென் கேம் கன்சோல் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா. 60 FPS இல்லைன்னா யாருமே கேம் ஆடவே விரும்ப மாட்டாங்க. அதனாலே இவங்க PS5, PS5 Pro, Xbox Series X இதுக்கு எல்லாத்துக்கும் 60 FPS கொண்டு வந்திருக்காங்க. 60 FPSல கேம் விளையாண்டு தான் ஆகணும். இப்போ எல்லாருமே வந்து 120 Hzக்கு வந்து பழக ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் பர்சன் ஷூட்டருக்கு இது ஓகே தான். ஆனால் இதே இந்த அசாசின் போன்ற AAA கேமுக்கு எல்லாமே வந்து அவங்க எதிர்பார்க்குறாங்க 120 Hzல மானிட்டர் ஓகேப்பா. பட் கன்சோலுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கவே இருக்குது சோனி, ஆனால் பயோவில் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக வச்சு தான் வைப்பாங்க. ஸோ இப்போதைக்கு 60 FPS தான் வந்து எல்லாத்துக்கும் காமன். ஃபியூச்சரில் இன்னும் ஒரு 5 அல்லது ஒரு 10 வருஷம் கழிச்சு தான் வந்து 120 FPS வந்து ஒரு நார்மலாக ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களோட கேமர் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி கேமிங் சம்மந்தமான நிறைய வீடியோஸ் இருக்குது, மூவிஸ் சம்மந்தமான நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம சேனல் செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிடுங்க. ஆல் ப்ரோசன்ஸஸ் ஹேவ் அ குட் டே. நான் உங்களோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பை.